வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 என்னும் நேர்காணலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ப்ரொஃபஸர் டாக்டர் செந்தில் சார். இஸ் த HOD ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனரல் மெடிசன், ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இஸ் ஹேவிங் நியர்லி 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி சார்கிட்ட எதை பற்றி பேச போகிறோன்னா ரத்த அழுத்தத்தை பற்றி பேச போகிறோம். ரத்த அழுத்தம் வருவதற்கான காரணங்கள் என்ன சார்? உயர் ரத்த அழுத்தம்ங்கிறது நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷர் உடம்புக்கு 120 கீழே 80 இருக்கணும். அது எப்போ நமக்கு 140 கீழே 90 ஆகும் பொழுது நம்ம உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். உயர் ரத்த அழுத்தம் ஆக்சுவலாக 2 வகைப்படும். ஒன்று பிரைமரி, அதாவது ஜெனட்டிக் காரணம். ரெண்டாவது செகண்டரி, அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்குது. ப்ரைமரிங்கிறது நம்மளோட எழுதப்பட்ட தலையெழுத்து நம்ம கருவிலேயே இருக்கும் பொழுதே நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் வரப்போகுதுங்கிறது தான் ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் இல்லது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனும். இதை நம்மளால் தடுக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கை நடைமுறையை மாற்றி கொஞ்சம் குறைக்கலாமே தவிர அதான் நமக்கு அது வரது உறுதியாகிடுது. செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குது. அதை நம்ம தவிர்க்கலாம். இது சில பல சுரப்பியோட காரணங்கள்னால வர்றது. பிட்யூட்ரி சுரப்பி அதிகமாக வேலை செய்வதனால, தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்கிறதுனால, நம்ம வாழ்க்கை நடைமுறை மாறுறதுனால, நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்கிறதுனால, ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, ஆல்கஹால் சாப்பிட்றதுனால, இதெல்லாம் வர்றது தான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இதை நம்மளால் தவிர்க்க முடியும். ஆனால் ப்ரைமரிங்கிறது நம்ம தலையெழுத்தில் எழுதப்பட்ட உண்மை, அதை மாற்ற முடியாது. அது வருவதற்கு நம்ம நாட்களை தள்ளலாமே தவிர அது நமக்கு வர்றது உறுதியாயிடும். ரத்த அழுத்தத்திற்கான முதற்கட்ட மருந்துகளாக நம்ம என்ன சார் கொடுக்கலாம்? ரத்த அழுத்தத்தில் பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட மருந்துன்னு இல்லை, ஒரு 7 வகையான மருந்துகள் நமக்கு இருக்குது. எல்லா மருந்துகளுமே முதற்கட்ட மருந்துகள் தான். ஒரு காரணத்துக்கு ஒரு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல்ல ஒரு பிளட் ப்ரெஷர் ஒருத்தங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதில் AC இன்ஹிபிட்டார், ARB இன்ஹிபிட்டார்னு ஒரு வகை குரூப் மருந்து இருக்குது. இதை தான் யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம கைட்லைன்ஸ் எல்லாமே சொல்லுது. அதுவே ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே மாரடைப்பு மாதிரி வந்து பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சா பீட்டா பிளாக்கர் போன்ற மருந்துகளை முதல் கட்டமாக யூஸ் பண்ணும். ஸோ எது முதற்கட்டங்கிறத விட எந்த மருந்தில் நல்ல கண்ட்ரோல் வருதுங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த எத்தனை கலவை மருந்து போட்டு அந்த பிபியை நம்ம நல்ல கண்ட்ரோலில் கொண்டு வரோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் ப்ரெஷருங்கிறது ஒரு 120 கீழே 80 இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு மருந்து இல்லை 6-7 மருந்து போட்டு கண்ட்ரோலை கொடுக்கறது தான் நல்லது தவிர இதுதான் முதற்கட்ட மருந்துங்கிறது ஒரு ரூல் கிடையாது. எல்லா மருந்துகளுமே முதற்கட்ட மருந்துகள் தான், நல்ல மருந்துகள் தான். ரத்த அழுத்தத்தினால் பக்கவாதம் வரக்கூடுமா சார்? கண்டிப்பாக. பக்கவாதத்திலே ஒரு 100 பக்கவாத பேஷண்ட் எடுத்திங்கன்னா 80% பேர் பக்கவாதத்துக்கு வர்றதுக்கு காரணமே உயர் ரத்த அழுத்தம் தான். 20% தான் மற்ற காரணமாக இருக்கும், சர்க்கரை மற்ற காரணம். ஆனால் அதிக பக்கவாதம் வருவது உயர் ரத்த அழுத்தனால தான். இது ஏன் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு ரத்த ஓட்டங்கிறது 120 ஸ்பீடில் ஹார்ட்லேருந்து உற்பத்தி ஆகி உடம்பெல்லாம் ஓடுது. ஸோ நம்ம உயர் ரத்த அழுத்தங்கிறது பிளட் ப்ரெஷர் 140க்கு மேலே தாண்டும் பொழுது இதே ரத்தம் அந்த 140 வேகத்தோடு நம்ம உடம்புல ஓடுது. இது ஓடும் பொழுது என்ன ப்ராப்ளம் ஆகுது? வேகமாக ஓடும் பொழுது ஒரு உறுப்பையும் வேகமாக தாக்குது. அதனால் உறுப்புகள் பாதிப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்த குழாயில் படிஞ்சிருக்க உப்பு கரைகள், கொலஸ்ட்ரால் கரைகள், இந்த வேக ஓட்டத்தினால உங்களுக்கு அந்த கரைகள் கொஞ்சம் சின்னதாக பிளாக்குன்னுவோம், அது கொஞ்சமாக ரப்சர் ஆகி இது ரத்தத்து வழியாக போய் மூளையோடு சேரும் பொழுது நமக்கு பக்கவாதம் வருது. சில நேரங்களில் அதே உயர் ரத்த அழுத்தம் 200-240 போகும் பொழுது அது ரத்த குழாயை வெடிக்க வைக்குது. வேகத்தோட 240 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் பொழுது நமக்கு அந்த ரத்த குழாய் ரப்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் எப்போவுமே நல்லது கிடையாது. அந்த வேகத்தை குறைக்கலைன்னா அது எப்போவுமே நல்லது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு நார்மல் ஆறு பார்க்குறோம், ஆறோட வேகம் பாருங்கள். இதே மழை காலத்தில் ஆறு வேகம் பாருங்கள், எதில் டேமேஜ் அதிகம்? உங்களுக்கு மழை காலத்தில் ஓடுற ஆறோட டேமேஜ் தான் அதிகம். அதே மாதிரி 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற ரத்தத்துக்கும் 140-150 கிலோமீட்டர் ஸ்பீட் ரத்தத்தை வேகம் ஓடும் பொழுது அது போய் அந்த ரத்த குழாய்கள் இருக்கிறத ரப்சர் பண்ணி அடைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த பக்கவாதம். ஸோ பிளட் ப்ரெஷர் தான் முக்கிய காரணம் பக்கவாதம். ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்கல்ல சார், அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன நார்மல் பிளட் ப்ரெஷருங்கிறது மேலே இருக்க பிபி 120, கீழே இருக்க பிபி 80.
அதே ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம்னா என்ன சொன்னால் மேலே இருக்க பிபி 140, கீழே இருக்க பிபி 90. இந்த இடைப்பட்ட அளவை தான் நம்ம ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ மேலே இருக்க பிபி 120லேருந்து 139, கீழே இருக்க பிபி 80லேருந்து 89 தான் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். இவங்கெல்லாம் என்னன்னா இவங்களுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் பிடிச்சிட்டா அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நடைமுறை அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பெல்லாம் குறைச்சி எண்ணெய்கள்லாம் குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணி பழங்கள் அதிகமாக சேர்த்தா இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜை நம்ம நார்மல் டென்ஷன் அதாவது நார்மல் ஸ்டேஜுக்காக மாற்றிடலாம். இதை இவங்க கவனிக்காமல் இதை அப்படியே அவங்க வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கல, அவங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கல, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எடுக்கிறாங்க, இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைலு, ஸ்லீப் பேட்டர்ன் மாறுது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கு, இதெல்லாம் இருக்கும் பொழுது இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனாக மாறிடுது. 140 மேலே 90 போயிடுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் நார்மல்லேருந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகிற இடைப்பட்ட காலம் தான் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். இந்த டைமில் நீங்கள் பேஷண்ட்டை பிக்கப் பண்ணி நல்ல அறிவுரைகள் வழங்கி மருந்து மாத்திரை இல்லாமல் பிபியை சரி பண்ணலாம். ஒன்ஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மாத்திரை வாழ்க்கை ஃபுல்லாக கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னே வர ஸ்டேஜ் தான் மேடம் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். ரத்த அழுத்தம் சரியாகுமா சார்? மெடிசின்ஸ் கொடுக்கறதுனால அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி என் கிளினிக்கில் வர அத்தனை பேஷண்ட்டு இதை கேட்குற கேள்வி தான். சார் ரத்த அழுத்தம் சரியாகுமா, சர்க்கரை சரியாகுமான்ட்டு அவங்களுக்கு ஒரே ஒன்று தான் சொல்கிறது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். உங்களால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது, உங்களால் கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் உடம்புக்கு வருதுனாவே அந்த உடம்புல ஒரு 10-15 வருஷம் இந்த விஷயங்கள் வேலை பார்த்துருக்கு. இத்தனை 15 வருஷமாக நீங்கள் சாப்பிட்ட எண்ணெய், உப்பு, கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், உங்களோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே போய் கரையாக படிஞ்சு ரத்த குழாய்களை கரையாக படிஞ்சு ஹார்ட்டை திக்காக்கி தான் பிளட் ப்ரெஷர் வருது. ஸோ உங்களை ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்லேருந்து ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 140 கீழே 90 போயிட்டீங்கன்னாவே உங்கள் பிளட் ப்ரெஷர் நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த பிளட் ப்ரெஷர் திருப்பி உங்களால் நார்மல் ஆக்க முடியாது, மாத்திரைகள் மூலமாக கண்ட்ரோல் ஆக்கலாம். இதை நார்மல் ஆக்கிறதுக்கு சாத்தியம் கம்மி. பண்ணலாம் எப்போன்னா நீங்கள் ஒரு 10-15 வருஷம் நல்லா உப்பு, எண்ணெய் போன்ற ஐட்டத்தை கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டு டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி ஃபுல்லாக காய்கறி பழங்கள் சாப்பிட்டு வாழ்க்கை நடைமுறையை மாற்றினீங்கன்னா இதே ஒரு நார்மல் டென்ஷன் மாறலாம். பட் அதுக்கு ஒரு எடுத்துக்கிற காலம் 8-10 வருஷமாவது ஆகும். ஏன்னா சர்க்கரையை குறைக்கிற அளவுக்கு வேகத்தை பிளட் ப்ரெஷரை குறைக்க முடியாது. சர்க்கரையை நீங்கள் ஒரு வருஷம் உணவு பழக்கத்தை மாற்றினா ஒரே வருஷத்தில் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நார்மல் கூட ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனால் பிளட் ப்ரெஷருங்கிறது நீங்கள் நார்மல் ஆக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆகும். அதனால் எல்லா பேஷண்ட்ஸும் காமனாக சொல்கிறது, நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க, உணவு பழக்கங்களை மாற்றுங்க, நம்ம போக போக பார்த்து அதை மாற்றி அமைக்கலாங்கிறது தான் என்னோட பதில். ரத்த அழுத்தம் வராமல் எப்படி சார் தடுக்க முடியும்? கரெக்டாக கேள்வி. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஜெனட்டிக். இப்போ அப்பா அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா கண்டிப்பாக 50% நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது, சாத்தியக்கூறு கண்டிப்பாக வரும்னு சொல்லுது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை சிறு வயசுலேருந்தே நம்ம கொஞ்சம் உடல் பருமன் இல்லாமல் லைஃப் நல்ல ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஸ்கூல் லெவல்லையே அவங்கள நல்ல விளையாட்டு துறைகளை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா போட்டுட்டு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் உப்போட அளவை கன்சப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அவுட் சைட் ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் குறைச்சிட்டு ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெய்லி ஒரு 1/2 hour சைக்கிளிங், எக்ஸசைஸ், யோகா, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு போக போக இதே மாதிரி வழிமுறைகள் நடைமுறைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் வராமலும் தடுக்கலாம், சில நேரங்களில் தள்ளியும் போடலாம். ஆனால் இந்த செகண்டரி ஹைப்பர் டென்ஷனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம். சப்போஸ் ஒரு 20-25 வயசுக்கு மேலே இருக்கிற கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம்னால வர ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் இந்த பழக்கத்தை விட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை சுரப்பி பிரச்சனை, இப்போ தைராய்டு இருக்குது, அதனால் வர பிளட் ப்ரெஷரை தைராய்டு மாத்திரை சாப்பிட்டா கண்ட்ரோல் பண்ணலாம். பிட்யூட்ரி சுரப்பி அதிகமாக உற்பத்தி ஆகிறனால வர பிளட் ப்ரெஷரை பிட்யூட்ரி சுரப்பிக்கு வைத்தியம் எடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை சரியும் பண்ணலாம். ஆனால் ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், ஜெனட்டிக் ஹைப்பர் டென்ஷனை கம்ப்ளீட்டாக வாழ்க்கை நடைமுறையை மாற்றி அவங்க ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மேபி நம்மளால் வராமல் தடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50 வயசு 40லேருந்து 50 வயசு வரைக்கும் தள்ளி போடலாம். இதுதான் என்னோட கூற்று.
நிகழ்ச்சிக்குள் போகலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு காலர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேடம். ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நம்ம கர்ப்ப காலத்துல ஏற்படுற அந்த ரத்த அழுத்த நோய் வந்து கர்ப்பத்துக்கு அப்புறமா, கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறமா சரியாயிடுமா, இல்ல அதுக்கு ஏதாவது தொடர்ச்சி இருக்குங்களா டாக்டர்? நல்ல கேள்வி மேடம். நான் பதில் சொல்கிறேன், அப்படியே லைன்லேயே இருங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சியில் வர பிளட் ப்ரெஷர் ஒரு 50% பெண்களுக்கு இது வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக ஹைப்பர் டென்ஷனாக மாறிடும். இன்னொரு 50% பெண்களுக்கு 10 வருட கால இடைவெளி பிறகு வரும். எப்போவுமே இந்த ப்ரெக்னன்சி ஸ்டேட்டுங்கிறது என்னதுன்னா, நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் வியாதி, தைராய்டு வியாதியை 2 உயிராக ஆகும் பொழுது நமக்கு காட்டி கொடுக்கறது தான் இந்த ப்ரெக்னன்சி ஸ்டேட்டு. இந்த டைமில் வர வியாதிகள் கண்டிப்பாக அந்த பெண்மணிக்கு திருப்பி ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஆனால் உடனே வந்துடும்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகிடலாம். சில பேருக்கு 10 வருட காலம் கூட கண்டினியூ ஆகலாம். சில பேர் 20 வருடம் கூட 20 வருட காலம் கழித்து கூட வரலாம். இதை நம்மளால் உறுதியாக அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் வருங்கிறது தான் அந்த ஸ்டேட் காட்டுது. இதை வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்ல உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, எக்ஸசைஸ்லாம் பண்ணி நீங்கள் எடையெல்லாம் குறைச்சி நல்ல பழங்கள் உட்கொண்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் தள்ளி போடலாம். வர்றது தவிர்க்க முடியுமா என்பது உறுதியாக சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் தள்ளி போடலாம். நல்ல உணவு பழக்கம் இருந்தால் ஒரு 20-25 வருஷத்துக்கு நம்ம அந்த பிளட் ப்ரெஷர் தள்ளி போடலாம். பட் ஆனால் வரதுக்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. சார், ரத்த அழுத்தம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேற என்ன பாதிப்புகள் அதனால் வரக்கூடும்? ஸோ ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, இது எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிக்கப்படும். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த மாத்திரையை ஒழுங்காக அவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க. ஸோ தலையிலிருந்து கால் வரைக்கும் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த பக்கவாதம், மாரடைப்பு தான். ஆனால் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாத உண்மை, பாதி டயாலிசிஸ் நடக்கிற அத்தனை ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்டும் பிளட் ப்ரெஷர்னால வந்தவங்க தான் அவங்க. ஸோ நிறைய டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர், சைலண்ட் கிட்னி அட்டாக் எல்லாமே இந்த பிளட் ப்ரெஷர்னால தான் வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊரில் ஏன் ஹைப்பர் டென்ஷன் சைலண்ட் கில்லர் சொல்கிறோன்னா, அது சைலண்ட்டான டிசீஸ். பாதி பேருக்கு அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. 160, 100 அது ஹை பிபியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அந்த கிட்னி பாதிப்பு இருக்கும், கிரியாட்டினின் ஏறி இருக்கும். அதிலிருந்து கண்டுபிடிச்சா தான் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கும். சில பேர் யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அல்புமின் லீக் இருக்கும். அதிலிருந்து என்னென்னு பார்க்கும்போது தான் இந்த ஹைப்பர் டென்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிக்கிற வியாதி. தலையில் சொல்லணுன்னா பக்கவாதம், அது ஒன்று அடைப்பு பக்கவாதமாக இருக்கலாம், இல்லை வெடிப்பு பக்கவாதமாக இருக்கலாம். 2வது கண் பார்வை, ஹைப்பர் டென்ஷனால் கண் பார்வை இழப்பு இருக்குது. 3வது மாரடைப்பு அதிகமாக வர்றது. 4வது கிட்னி ஃபெயிலியர். 5வது இந்த கால் நரம்பு பாதிப்புகள். இதெல்லாமே ஹைப்பர் டென்ஷனில் ஏற்படும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிக்கிற பாதிப்பு. ஆனால் மக்களுக்கு அதோட அவேர்னஸ் இல்லை. இப்போ சர்க்கரைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் அளவுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஹாஸ்பிட்டல் கிடையவே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு, டாக்டருங்களே அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாட்டுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஆனால் பாதிப்புகள் அதிகம். ஸோ நான் என் பேஷண்ட்டை கடைசியாக ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என் பேஷண்ட்டுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது ஒரு பழமொழி. நான் இதை என் புதுமொழியாக என் பேஷண்ட்டுக்கு சொல்கிறது, சர்க்கரை நின்று கொள்ளும், ஆனால் ஹைப்பர் டென்ஷன் அன்றே கொள்ளும். ஸோ இதனால் ஒரு 5 வருஷம் நீங்கள் மாத்திரை போடலாம், பாதிப்பு பொறுமையாக தான் காட்டும். ஆனால் ஹைப்பர் டென்ஷன் அப்படி இல்லை. ஒரு நைட், ஒரு இரவு போதும் 160, 100 ஒரு அடுத்த நாள் காலையில் எழுந்தும் பொழுது உங்கள் கை கால்கள் செயலிழப்பு இருக்கலாம், உயிர் வரைக்கும் ஆபத்து இருக்கலாம். ஸோ பிளட் ப்ரெஷருக்கான இம்பார்ட்டன்ஸை எல்லாரும் கொடுத்து அதுக்கு கரெக்டான மருந்து மாத்திரைகளை எடுத்து 120 கீழே 80 வச்சுக்கிறது தான் நல்லது மேடம். இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம், நன்றி. மீண்டும் இன்னொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.